வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். பக்தர்கள் பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி காணிக்கையாக கொடுக்கக்கூடிய கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, அது ஸ்ரீலங்காவில் ஒரு புத்த கோயில், கங்காராமையா கோவில்னு பேர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இத்தனை நாள் நம்ம வீடியோவில் பார்த்த இலங்கை வேறு, ஆனால் கொழும்பு வந்தோடனே அது சுத்தமாக வித்தியாசமாக இருந்தது. ஒரு பக்கம் அழகான கடற்கரை, அதுக்கு பக்கத்திலே ட்ரெயின் போகிறதுக்கு உரிய தண்டவாளம். அந்த கடற்கரையை ரசிக்கிறதுக்கு அங்கங்கே ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாதசாரிகள் நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை, அதுக்கப்புறம் போக்குவரத்துக்கு தகுந்த மாதிரி இடம் விட்டுருக்காங்க. இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இந்த இடம் எல்லாமே சுத்தமாக இருக்கிறதே அது அழகுக்கு காரணம். இது வெள்ளவத்தை ஸ்டேஷன். இப்போது நம்ம கங்காராமையா புத்த கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு நுழைவு கட்டணம் உண்டு. அதே மாதிரி ட்ரெஸ் கோடு உண்டு. உடலை மறைக்கும் அளவுக்கான ஆடைகளை அணிய வேண்டும். தலைப்பாகை, தொப்பி இதெல்லாம் போட்டு போகக்கூடாது. செப்பலாக அதற்குரிய இடத்துல வச்சுட்டு போகணும். இங்கே ஃபோட்டோ வீடியோவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் புத்தர் சிலைக்கு முன்னாடி நின்று முதுகை காட்டக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்ம பூட்டான் விலாகில் பண்ணும் போதே அங்கே உள்ள புத்தர் கோயிலில் இதே மாதிரி உண்டு. நுழைவாயிலிருந்தே இந்த மாதிரி சிலைகள் நிறையா இருக்குது. இந்த சிங்கத்தின் வாயில் ஒரு கருங்கல்லாலான சின்ன பந்து இருக்குது. அதை வர்றவங்கெல்லாம் உள்ளே கையை விட்டுட்டு அதை உருட்டிட்டு போகிறாங்க. இங்கே புத்த பிக்குகள் பெரும்பாலும் காவி நேரத்தில் தான் உடை அணிகிறாங்க. பெரும்பாலும் வர்றவங்க வெள்ளையாடை அணிகிறாங்க. வெண்கலத்திலான சிலைகளும் கருங்கல்லாலான சிலைகளும் இங்கே நிறையா இருக்குது. நம்ம ஊரில் முதல்ல விநாயகரை வழிபடுற மாதிரி இங்கேயும் சிலை இருக்குது. ஆனால் உருவத்தில் வேறுபட்டு இருக்குது. உள்ள நுழைஞ்சோடனே புத்தருக்கு முன்னாடி நிறைய தந்தங்கள் பெரிய அளவில் இருக்குது. இந்த கோவில் பல நாடுகளின் கலாச்சார கட்டடக்கலைகளை உள்ளடக்கிய ஒரு பௌத்த வழிபாட்டு தலம். இந்த சிலையை பார்த்தா முருகர் மயில் மேலே அமர்ந்திருக்க மாதிரி இருக்குது. பின்புறம் யானை இருக்குது. நாமும் கொஞ்ச நேரம் புத்தரை வணங்கிட்டு போகலாமே. நாம் கடவுளை வணங்குறப்ப மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி அவங்களும் இதை சொல்கிறாங்க. புத்தம் சரணம் கச்சாமி அப்படிங்கிறது புத்தரிடம் சரணடைகிறேன் என்று பொருளாகும். இலங்கை, தாய்லாந்து, சீனா மற்றும் இந்திய நாடுகளுடைய கட்டடக்கலை பாணிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. மேலிருந்து வரிசையாக நிறைய புத்தர் சிலைகள் இருக்குது. மொத்தமாக ஆயிரக்கணக்கில் இங்கே புத்தர் சிலைகள் சின்னதும் பெருசுமாக இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1885 ஆண்டு ஹிக்கர்வே ஸ்ரீ சுமங்கல நாயக்க தேரர் என்ற அறிஞரால் இந்த இடம் தொடங்கப்பட்டது. முதல்ல இந்த கோயில் ஒரு சிறிய ஆசிரமமாக இருந்தது. பிறகு தேரர்களுடைய முயற்சியினால் ஒரு பிரம்மாண்டமான வழிபாட்டு தலமாகவும் கல்வி மையமாகவும் மாறியது. இந்த கோவிலில் நிறைய பலதரப்பட்ட ஓவியங்கள் இருக்குது. நிறைய புத்தர் சிலைகளாலும் இந்த கோவில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதனால தான் இந்த கோவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற விதமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் வர்ற பௌர்ணமி நாளில் இந்த கோவில் பிரம்மாண்டமான ஊர்வலம் வரும், விழா நடத்துகிறாங்க. நூற்றுக்கணக்கான நடன கலைஞர்கள், மேலதாளங்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் வீதி உலா வரும். இது கொழும்புலே மிகப்பெரிய கலாச்சார விழாவாகும். இதே மாதிரி அருகிலேயே இன்னொரு கோவில் இருக்குது. சீமா மலாக்கா அப்படின்றது கங்காராமையா கோயிலுடைய முக்கியமான பகுதியாகும். இது நீல நிற ஏரி நடுவில் இருக்குது. இதை உலக புகழ்பெற்ற கட்டிட கலைஞர் ஜெஃப்ரி பாவா வடிவமைத்தார். நாங்கள் ஆனால் இந்த கோவிலை மிஸ் பண்ணிட்டோம். புத்தரை வழிபடுறதுக்கு 2 உள்ளங்கைகளையும் கூப்பி நெற்றிக்கு நேராக வச்சு தலை வணங்க வேண்டும். தரையில் உட்காந்து அல்லது மண்டிட்டு 3 முறை தலை குனிஞ்சு வணங்கணும். இதுக்கு பொருள் நான் என்னும் அகந்தையை போக்குவதாகும். புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தை சுற்றி வர்றாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. இது இயற்கையும் அறிவையும் ஒரு சேர மதிக்கும் செயலாகும்.
படியேறி போனால் மேலேயும் தியானம் செய்கிற இடமும் நிறைய புத்தர் சிலைகள் ஓவியங்கள்லாம் இருக்குது. நமக்கு தியானம் தெரிஞ்சால் செய்யலாம், அப்படி இல்லைன்னா 2 கைகளையும் கோர்த்து மடியில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே போதும். பௌத்த மதத்தில் புத்தரை கடவுளாக்கிறதி வரமாக கேட்பதை காட்டிலும் அவருடைய போதனைகளை கடைப்பிடித்து அமைதியை நிலைநாட்டினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக பௌத்த தலங்களில் 4 பொருட்கள் முக்கியமாக சமர்ப்பிக்கிறாங்க. முதலாவது பூ சமர்ப்பிக்கிறாங்க. இது எப்படின்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதில்ல, வாடிரும். அதே மாதிரி நம்ம உடலும் வாழ்க்கையும் நிலையற்றது அப்படின்னு குறிக்கத்தான் இது அர்த்தம் அப்படின்றாங்க. தீபம் ஏற்றுறது அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானம் என்னும் ஒளியை பெறுவதை குறிப்பதாகும். ஊதுபத்தியை ஏற்றினால் அதன் நறுமணம் எங்கும் கமழ்வதைப் போல நாம் நற்பண்புகளின் மனம் எங்கும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பத்தி ஏற்றுறாங்க. நீர் அல்லது ஆகாரம் வைக்கிறது புத்தருக்கு மரியாதையின் அடையாளமாக அந்த தூய நீர் அல்லது உணவு படைக்கப்படுகிறது. இங்கே தங்கத்திலான புத்தர் சிலை இருக்குது. உள்ளேயே பெரிய மியூசியம் ஒன்று இருக்குது. அதில் பெரும்பாலும் தந்தத்துலேயும் மார்பிள்ளையும் செஞ்ச கலைப்பொருட்கள் நிறையா இருக்குது. நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து காணிக்கையாக பல பொருள்களை வழங்குறாங்க. பழங்கால கார்கள், அதாவது விண்டேஜ் கார்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல நாட்டு நாணயங்கள், கடிகாரங்கள், தங்கம், விலை உயர்ந்த ரத்தினங்கள் இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடையாக வந்திருக்கு. அதையும் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. புத்தருடைய பல்வேறு வடிவங்களில் நிறைய சிலை இருக்குது. ஹாப்பி மேன், குபேரர் சிலை, சீன புத்தர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதோட முதலை, ஆமை, குதிரை இந்த மாதிரி வடிவங்கள்லையும் நிறைய பொம்மைகள் இருந்தது. தாய்லாந்து, சீன, கிரேக்க பாணியினுடைய சிலைகள் நிறைய இருந்தது. அத்தோட இந்து கடவுளின் சிலைகளும் பல ஓவியங்களும் கீதாபதேசம் குறித்த ஓவியங்களும் இருந்தன. இந்த கங்காராமைய கோயிலின் பிரதான நுழைவாயிலில் நுழைகிறதுக்கு முன்னாடியே இடது கை பக்கம் வந்து பிரம்மாண்டமான புத்த சிலைகளும் ஓவியங்களும் நிறையா இருக்குது. அதை பற்றி ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த கோவில் காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரையும் ஓப்பன் ஆகிருக்கும். பாரம்பரியம் மற்றும் நவீன கலைகளின் சங்கமமாக கருதப்படும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பௌத்த தலம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.